ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி கேப்டன் பதவி கிடைச்சதுல இருந்தே ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, ரொம்பவே ரூடா பேசுறாங்க. நார்மலா ஃபன்னா போற விஷயத்தை கூட ட்ரிகர் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையா மாத்துறாங்க. இதுக்கு சரியான பதிலடியா ராணவா இருக்கட்டும், அருண் பிரசாதா இருக்கட்டும் கொடுத்தாங்க. இருந்தாலும் பெண்கள் அணியை பொறுத்தளவுல, அதுலயும் குறிப்பா ஜாக்லினை பொறுத்தளவுல புதுசா ஒரு விமன் காரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஆண்களோட கேப்டன்சி இருக்கும்போது நாங்க எல்லாருமே அமைதியா நடந்துகிட்டோம். அதே நேரத்துல ஒரு பெண் கேப்டன் ஆகும்போது ஆண்கள் அதை ஏத்துக்கவே மாட்டுக்காங்க. மஞ்சரி சொல்ல வரதையே கேட்க மாட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான பழிய தூக்கி ஆண்கள் மேல போடுறாங்க. ஏமா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்கம்மா. அருண் பிரசாத் போன வாட்டி கேப்டனா இருந்தாரு. உங்ககிட்ட எவ்வளவு பணிவும் பண்புமா கேட்டாரு. தர்ஷிகாவுமே கேப்டன் ஆனாங்க. அவங்கள பொறுத்தளவுல அவங்களோட கேப்டன்சி ஒருதலை பட்சமா இருந்தாலும் ஆண்கள் கிட்ட பேசும்போது தன்மையா பேசினாங்க. ஒரு கேப்டன் அப்படிங்கும் போது ஒரு பொறுமையும் பணிவும் வேணும். ஆனா மஞ்சரி கிட்ட அது இருந்துச்சா? அது எப்படிமா? உங்களை பொறுத்தளவுல உங்க மேல இருக்கிற தவறுகள் எதையுமே புரிஞ்சுக்காம ஆண் அப்படிங்கிற மேல எப்படினாலும் பழி போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுறியே ஜாக்லின் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஜாக்லினோட பேச்சுகள் இருக்குது. பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லாங்க. லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் மஞ்சரி எவ்வளவு ரூடாக நடந்துகிட்டாங்க, அருண் பிரசாத் எப்படி மார்க் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் நடந்த பிறகும் ஒரு பெண் அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஆண்கள் மஞ்சரி சொல்றதை கேட்கல, இந்த பிரச்சனையை பெருசுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்ற பழிய கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, என்னதான் இருந்தாலும் லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தளவுல இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இந்த வாரம் 13 நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 13 பேர்ல இருந்து யாரு வெளியே போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. அந்த வகையில இன்னைக்கான ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஓட்டிங்கை பொறுத்தளவுல தொடர்ந்து கெத்து காட்டுறது அப்படின்னா முத்துக்குமரன் தாங்க. அவரை பொறுத்தளவுல 26.90% வாக்குகள் வாங்கியிருக்காரு. இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க. அவங்க 16.36% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல விஷால், அவரை பொறுத்தளவுல 10.78% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாலாவது இடத்துல ராணவ பொறுத்தளவுல 8.55% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அஞ்சாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லின் பொறுத்தளவுல 8.28% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆறாவது இடத்துல அருண் பிரசாத், அவரை பொறுத்தளவுல 7.53% வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஏழாவது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க. பவித்ரா 5.42% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. எட்டாவது இடத்துல ரயான், அவரை பொறுத்தளவுல 3.09% வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஒன்பதாவது இடத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல 2.85% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பத்தாவது இடத்துல தர்ஷிகா இருக்கிறாங்க. தர்ஷிகாவை பொறுத்தளவுல 2.84% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 10வது இடத்துல சிவகுமாரை பொறுத்தளவுல 2.53% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 12வது இடத்துல வர்ஷினியை பொறுத்தளவுல 2.51% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல ஆனந்தி இருக்கிறாங்க. ஆனந்தியை பொறுத்தளவுல 2.36% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஓட்டிங்கை பொறுத்தளவுல அசைக்க முடியாத இடத்துல முத்து, சௌந்தர்யா, விஷால் இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. அதே நேரத்துல டேஞ்சர் சோன்ல சாச்சனா, தர்ஷிகா, சிவகுமார், வர்ஷினி, ஆனந்தி இந்த 5 பேருமே டேஞ்சர் சோன்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்தளவுல இந்த வாரம் சிவகுமார் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த 5 பேர்ல இருந்து யார் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.